நம்ம உடம்பு வந்து புதிய செல்களை உருவாக்கும் போது இந்த புரோட்டீன் தான் பில்டிங் பிளாக்கா செயல்படுது. நீங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல பார்க்கும்போது உங்க ரூம்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரிலாம் ஒரு டஸ்ட் மாதிரிலாம் பறக்கும் இல்லையா? சோ அது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் நாள் இப்போ ஒரு ஈட் ஹெல்த்தியா சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீப் வெல் நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நம்ம என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புக்கு முழுமையாக ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதனாலதான் நம்மள பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுறது, ஸ்கின் ப்ராப்ளம் ஆகுறது, இம்யூனிட்டி குறைஞ்சு போறது, இந்த மாதிரி பல ப்ராப்ளம் ஏற்படுது. ஆனா இதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் தான் நியூட்ரிலைட் பீடியோ பேக்குங்க. அதாவது புரோட்டீன், டெய்லி, ஒமேகா இந்த மூணும் நமக்கு சேர்ந்து உடம்புக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். சோ நம்ம உடம்புக்கு புரோட்டீன் ஏன் அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகள் மற்றும் நரம்புகள் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீனால தான் உருவாக்கப்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ், ஹேர், ஸ்கின் இது எல்லாமே பாத்தீங்கன்னா புரோட்டீனால உருவாக்கப்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம உடம்பு வந்து புதிய செல்களை உருவாக்கும் போது இந்த புரோட்டீன் தான் பில்டிங் பிளாக்கா செயல்படுது. அடுத்தது எனர்ஜி சோர்ஸ்ங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட் இல்லாத நேரத்துல இந்த புரோட்டீன் தான் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி செல்ஸை உருவாக்குறதுக்கு இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க. அதனாலதான் நமக்கு இந்த சளி, காய்ச்சல், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியா நமக்கு பயன்படுது. அடுத்தது வூண்ட் ஹீலிங். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயம் மாறுறதுக்கு, சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து பழையபடி மாறுறதுக்கு இது எல்லாத்துக்குமே புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம். நமக்கு புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகுறது, ஸ்கின்ல பல பிரச்சனைகள் ஏற்படுறது, இது எல்லாமே வருங்க. நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய ஹேரும் ரொம்ப ஷைனிங்காவும் நல்ல growth-ஆவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ஈவன் ஸ்கின்னா அழகா இருக்கும். அடுத்தது வெயிட் மேனேஜ்மெண்ட்ங்க. நம்ம புரோட்டீன் வந்து கரெக்டான அளவு எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் நமக்கு வயிறு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீல் வரும். இல்ல அப்படின்னா நமக்கு அதிகமா சாப்பிட்டு இருக்க ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் டயட், வெயிட் கண்ட்ரோல் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் அதிகமா எடுத்துப்பாங்க. நம்ம புரோட்டீன் சத்து அப்படின்னு சொல்லும்போது பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது வந்து பாடி பில்டர்ஸ் தான் தேவை, நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்குமே புரோட்டீன் சத்து அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. நீங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல பார்க்கும்போது உங்க ரூம்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரிலாம் ஒரு டஸ்ட் மாதிரிலாம் பறக்கும் இல்லையா? சோ அது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய டெட் செல்கள் தாங்க. சோ நம்ம உடம்பு டெய்லியுமே புதிய செல்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து டெட் செல்கள் வெளியேறதுக்கும் புதிய செல்கள் உருவாகிறதுக்கும் புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. நம்ம உடம்புல தேவையான புரோட்டீன் இல்ல அப்படின்னா புதிய செல்கள் எதுவுமே உருவாகாம ஆல்ரெடி இறந்த செல்கள் அப்படியே நம்ம உடம்புல தங்கிடுங்க. இதனாலதான் நமக்கு இந்த சரும பிரச்சனை, முடி உதிர்வு, மூட்டு வலி, நம்ம டயர்டா இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது. சோ டே டு டே லைஃப்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை ரிப்பேர் பண்றதுக்கும் ரீபில்ட் பண்றதுக்கும் புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ நம்ம உடம்புக்கு புரோட்டீன் எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட வெயிட் பொறுத்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் 60 கிலோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லியுமே 60 கிராம் புரோட்டீன் தேவைப்படுங்க. அதே மாதிரி ஜிம் போறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து புரோட்டீன் தேவைப்படும். சோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட், ஒரு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் தான் நியூட்ரிலைட் புரோட்டீன் பவுடர், அதாவது பீடியோ பேக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா புரோட்டீன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பீடியோ பேக். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த புரோட்டீன் பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து நீங்க சுடுதண்ணில வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். சாப்பிடறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி காலையில மட்டும். நம்ம உடம்புக்கு மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும். நம்ம டெய்லியும் வாழக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல நமக்கு உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்காமயே போகுதுங்க. விட்டமின் சி, விட்டமின் டி, அயன் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி பல சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு கிடைக்காம தான் போகுது. நியூட்ரிலைட் டெய்லி இது நமக்கு ஏன் தேவை அப்படின்னா விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் நமக்கு ஃபுல்ஃபில்லா கொடுக்கும். ஆனா இந்த நியூட்ரிலைட் டெய்லில 13 விட்டமின்ஸ் அண்ட் 11 மினரல்ஸ் இருக்கு. சோ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸையும் கேப்பையும் நிறைவு பண்ணும். அடுத்தது இம்யூனிட்டி பூஸ்ட் அப் ஆகுங்க. விட்டமின் சி, டி, ஜிங்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எனர்ஜி அண்ட் ஆக்டிவ் லைஃபா இருக்கிறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதிகப்படியான சக்தியை கொடுத்து நம்ம உடம்பு ஆக்டிவா டயர்டே இல்லாம வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட எலும்பும் பற்களும் வலிமை பெறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது விட்டமின் ஏ அண்ட் இ, பயோட்டின், அயன் இது எல்லாமே இருக்கிறனால நம்ம ஸ்கின், ஹேர் அண்ட் ஐஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டெய்லியும் வேலை பண்றோம், நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாடி நியூட்ரிஷன்ஸ் அதிகமா யூஸ் ஆகுங்க. இந்த நியூட்ரிலைட் டெய்லி பிளஸ் நீங்க டெய்லியும் எடுத்துக்கிறது மூலியமா பாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆக்டிவா இருக்கும். இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எந்த
பிரச்சனையுமே வராதுங்க. இந்த டெய்லி பிளஸ் நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காலை வேளையில ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்டு வரலாம். நீங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த நியூட்ரிலைட் டெய்லி பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல எது குறையுதோ அதை கவர் பண்ணி நம்ம உடம்ப ஃபிட்டாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுதுன்னா அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுங்க. ஹார்ட் ஹெல்த், பிரைன் ஷார்ப்னஸ், ஐ கேர், ஜாயிண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இது எல்லாத்துக்குமே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்ங்க. நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்ல ஒமேகா 3 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. இந்த நியூட்ரிலைட் ஒமேகா நமக்கு ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஒமேகா 3ல குட் ஃபேட் அதிகமா இருக்கு, நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கு. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் வந்துட்டு கரெக்டா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஈக்குவலா போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மூளை ஆரோக்கியம். DHA நம்ம மூளையோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஷார்ட் மெமரிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மெமரி இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கண்களுக்கு ரெட்டினாலுக்கு DHA ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த கம்ப்யூட்டர் அதிகமா யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஐ ஸ்ட்ரைன் ஆகுறது, அதே மாதிரி கண்ணுல வந்துட்டு ட்ரைனஸ் ஏற்படுது இல்லையா, இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த சால்மன் ஒமேகா 3 ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஒமேகா 3 இன்ஃப்ளமேஷனை குறைச்சு இந்த ஜாயிண்ட் பெயின், ஸ்டிஃப்னஸ் இது எல்லாத்தையும் குறைக்குது. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த ஒமேகா 3 எடுத்துக்கிறது மூலமா அந்த பிரச்சனை வராம பாதுகாக்குது. அடுத்தது இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணி இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும், இந்த ட்ரை ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்லா அழகா பளபளப்பா மாறதுக்கும் இந்த சால்மன் ஒமேகா 3 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சால்மன் ஒமேகா 3 நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி பிளஸ் எப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி தாங்க எடுத்துக்கணும். சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஒரு டேப்லெட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஃபேமிலி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த PDO பேக்கை பயன்படுத்துங்க. சோ மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த PDO அதாவது புரோட்டீன் டெய்லி ஒமேகா ஒரு பெஸ்டான சப்ளிமெண்டரியா இருக்குங்க. உங்களுக்கு மேலும் ஃபர்தர் டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நாங்க டிஸ்ப்ளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்கிறோம், நீங்க கால் பண்ணுங்க. சோ நம்ம PDO பேக்கை வாங்கி உங்க குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்க ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு நம்ம PDO பேக்கை யூஸ் பண்ணுங்க. சோ நம்மளுடைய PDO பேக் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வருங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க இந்த சைடு திருப்பினீங்க அப்படின்னா இது ஈட் ஹெல்தி, அதாவது நீங்க அந்த இது மட்டும் எடுத்துக்காம நீங்க ஹெல்த்தியான விஷயம்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் நாள் இப்போ ஒரு ஈட் ஹெல்த்தியா சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீப் வெல் நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரியேட் எ கோல், நீங்க ஒரு கோல் வச்சு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு கோல் வச்சு சக்சஸ்ஃபுல்லா மூவ் ஆகுறீங்க அப்படின்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பிளான் யுவர் மீல்ஸ், நீங்க எப்படி சாப்பாடு சாப்பிடணும், காலையில எந்த மாதிரி, மதியம் எந்த மாதிரி, நைட் எந்த மாதிரி, அந்த மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கலாம். அண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட், நான் ஒரு நாள் ஃபுல்லா நான் எந்த ஒரு ஜங்க் ஃபுட்மே சாப்பிடல, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடல அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாக்கிங் போனீங்க அப்படின்னா அங்க ஒரு டிக் பண்ணிக்கலாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ எக்ஸசைஸ் பண்றது, ஈட் ஹெல்தி ஃபுட், குக் அட் ஹோம், ஒன்லி ஃபார் ஹோம் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டது, அடுத்து வந்துட்டு லிசன் டு யுவர் பாடி, உங்க பாடி சொல்றத முக்கியமா கேட்கறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க டெய்லியும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துரும், ஒரு இன்ட்ரெஸ்டா நீங்க உடம்ப வந்துட்டு ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நீங்களே வந்துட்டு கண்டினியூஸா முயற்சி பண்ணுவீங்க. தேங்க்யூ.